செங்கல் சிமெண்ட் மாணிக்க வாசகன் கோயில் கட்டினான்னா கோயில் வந்து வெளியில கட்டலங்க, அவனுக்குள்ள கோயில் கட்டினான். எந்த கோயிலை கட்டினான்? அவன் கோயில்லாம் கட்டலாம், அந்த அந்த இடத்துல உட்காந்து ஒரு கோயில் தியானத்துக்குள்ள கோயில் கட்டினான். அது அவனுடைய குரு பரம்பரையில என்ன ஆகி போச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு கோயில் உருவாயிருச்சு. புரியுதா? ஒரு ஞானி உட்கார்ந்த இடத்த வழிபடணும், கொண்டாடணுங்கிறதுக்காக அடுத்தது தலைமுறையில் இருக்கிறவனுக்கு அலைவரிசை கிடைச்சி அங்கே உண்மையிலே ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. அவன் வந்து அந்த வெறும் இடத்துல உட்காந்து என்ன பண்றான்னா தனக்குள்ளே ஒரு கோயிலை கட்டினான். புரியுதா? குதிரை வாங்க போனவனை குருந்த மரத்திலே தடுத்து ஆட்கொண்ட இறைவன், தடுத்து ஆட்கொண்டுனா அவரே உள்ள வந்துட்டாரு. எதா வந்துட்டாரு? அலைவரிசையா உள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இடத்த தேர்வு பண்ணி காட்டுறாரு. அந்த திருப்பரந்துறையா அந்த துறையை அந்த இடத்த தேர்ந்தெடுத்து காட்டுறாருங்க. ஒரு கோயில் கட்டுறாங்கிறாரு. என்ன கோயில் அப்படின்னு எவனுக்காக தெரியுமா? தெரியாது. உனக்குள்ளே சுவாசத்துல ஒரு கோயில் கட்டுறா, உட்காடுறாங்க.